நம்மோடு பேசுவதற்காக இயக்குனர் அமீர் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். திரு விஜயகாந்த் அவர்களுக்கான உங்களுடைய இரங்கல் செய்தி, அது மட்டுமல்லாமல் ஒரு சங்கம் நிர்வகிக்கிறதுல மூலமாகத்தான் தன்னுடைய ஆளுமையை அவர் இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தினார் என்றே சொல்லலாம். ஸோ நீங்களும் ஒரு சங்கத்திற்கு பொறுப்பு வகித்திருக்கீங்க. உங்களோட அவருடனான அனுபவங்கள் இவற்றையெல்லாம் பகிர்ந்து கொள்ளுங்க. இன்றைய நாளில் இந்த செய்தி ரொம்ப ஒரு பேரிடியாக வந்திருக்கிற செய்தியாக தான் நான் பார்க்குறேன். நான் அவர் நலமுடன் வருவதற்காக நம்ம நிறைய பிரார்த்தனை பண்ணியிருக்கோம். ஒரு வெறுமன ஒரு திரைப்பட நடிகராக மட்டுமல்லாமல் இந்த தமிழ் சமூகத்தின் மீது பேரன்பு கொண்ட ஒரு மனிதராக, ஒரு நல்ல மனிதராக அறியப்பட்டவர் தான் அண்ணன் விஜயகாந்த் அவர்கள். நீண்ட நெடிய காலமாக கடனில் இருந்த மிகப்பெரிய ஆளுமைகள்லாம் நடிகர்களாக இருந்து சங்கத்தில் இருந்து அந்த நடிகர் சங்கத்தின் கடனை ஒற்றை மனிதராக நின்று அடைத்து சமூகத்தில் நற்பெயரை ஏற்படுத்தி தந்தவர். தென்னிந்திய நடிகர் சங்கம் என்றாலே அதற்கான ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி தந்தவர் அண்ணன் விஜயகாந்த் அவர்கள். எந்த பொது காரியங்களாக இருந்தாலும், எந்த பொது விஷயங்களாக இருந்தாலும் முதல் ஆளாக தன்னுடைய பங்களிப்பை செய்வதில் அவருக்கு நிகர் அவர் தான். மனதில் பட்டதை பேசுவதில் அவருக்கு இணையாக யாருமே கிடையாது. எப்பொழுதுமே ரொம்ப எளிமையாக பேசக்கூடியவர், உண்மையாக பேசக்கூடியவர், நேர்மையாக பேசக்கூடியவர். தனிப்பட்ட முறையில எனக்கும் அவருக்கும் உள்ள சொல்லுங்க சார், தொடர்ந்து சொல்லுங்க. தனிப்பட்ட முறையில எனக்கும் அவருக்குமான உறவு என்பது, நாங்கள் ஒரே ஊரில் இருந்து வந்திருந்தாலும் திரைத்துறைக்கு வந்ததற்கு பின்னால் தான் அவருக்கு எனக்கு மிக நெருக்கம் ஏற்பட்டது. வீட்டுக்கு போய் உட்கார்ந்தோம்னு சொன்னா, அவருடைய வீட்டுக்கு போனா வாசல் வரைக்கும் வரவேற்று, வாசல் வரைக்கும் வழி எடுத்து உட்கார்ந்து வீட்டில் இருக்கவங்கள காப்பி எடுத்து கொண்டு கொடுக்க சொல்லி அந்த உபசரிப்பு இருக்கு பாருங்களேன், அதுக்கு இணையாக ஒன்றுமே செய்ய முடியாது. இது ஒரு நடிகராக இருக்கும் பொழுது அவர் செஞ்சது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா கூட, பல முறை நடிகராக இருக்கும்போது அவரை நான் வீட்டில் சந்திச்சிருந்தா கூட, அவர் ஒரு எதிர்கட்சி தலைவராக ஆன பின்பும் நான் அவரை வாழ்த்துவதற்கு அவருடைய வீட்டுக்கு போயிருந்தேன். எதிர்கட்சி தலைவராக ஆயிட்டாரு, 27 எம்எல்ஏக்கள் மண்டபத்தில் காத்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் கூட எங்களை அழைத்து, நானும் இயக்குனர் சேரனும் போயிருந்த போது எங்களை அழைத்து உட்கார வச்சு பேசிட்டு நீண்ட நெடிய நேரம் கொடுத்து, அந்த பண்பும் அன்பும் இருக்கும் இல்லையா, இன்னொரு மனிதர் இந்த துறையிலையும் சரி பார்க்கவே முடியாது. அரசியலுக்கு எனக்கு தெரிஞ்ச திரைத்துறைக்கு இழப்பு என்பதை விட அரசியலுக்கு ஒரு இழப்புன்னு தான் நான் பார்க்கிறேன். நான் அவருடைய இழப்பை ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. இது துயரை புரிந்து கொள்ள முடிகிறது திரு அமீர். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சங்கத்தை நிர்வகிக்கிறது. இப்போ நடிகர் சங்கத்துல பிரச்சனைகள் வந்த போதெல்லாம் விஜயகாந்த் காலகட்டத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது என்பதை உதாரணங்களாக பலர் சொன்னதை கேட்க முடிந்தது. அப்போ நீங்க சங்கத்தை நிர்வகிக்கும் போது ஏற்பட்ட பிரச்சனைகளின் போதெல்லாம் ஏதேனும் அறிவுறுத்தல்கள், ஆலோசனைகளை அவர் வழங்கி இருக்கிறாரா? இல்ல, நான் சங்கத்துக்கு வரும்போது அவர் அரசியலுக்கு போயிட்டார். நான் சங்கத்தின் பொறுப்பு இருக்கும் பொழுது அவர் அங்கிருந்து அரசியலுக்கு போயிட்டாரு. அவர் அரசியலுக்கு வரும் பொழுது பெரும் ஆதரவு இருந்ததாக நான் பார்க்கவில்லை. திரைத்துறையில மக்களிடத்தில் ஆதரவு இருந்தது, ஆனால் திரைத்துறையிலிருந்து என்னுடைய ஆதரவை நான் அவருக்கு தொடர்ச்சியாக 2007 காலகட்டத்தில் 6 காலகட்டத்திலிருந்தே சொல்லிக்கிட்டே இருந்தேன். தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத மிகப்பெரிய நபராக மலம் வரக்கூடியவர் அண்ணன் விஜயகாந்த். அதனால நான் 2013 தான் நான் இந்த 2011 காலகட்டத்தில் தான் நான் சங்க நடவடிக்கைகள் பண்ணேன். அப்போ முழுக்க அவர் அரசியலுக்கு போயிட்டாரு, சங்கத்தில் இல்லை. ஆனாலும் அப்பவும் அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கு, பேசக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கு. எப்போதுமே பார்த்த உடனே தோல்ல கை போட்டு உள்ளன்போடு பேசக்கூடியவர். அது ஏதோ தினமும் சந்திச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியே தான் இருக்கும் அவருடைய உரையாடல் தொடக்கமே. அப்படிப்பட்டவர். இன்னொரு அவருடைய இடத்தை சங்க நிர்வாகத்திலும் சரி, அரசியலும் சரி, திரைத்துறையிலும் எல்லோருடையும் அன்பு கொண்டதிலும் சரி நிரப்ப முடியாது என்பது என்னுடைய ஆழமான கருத்து. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு அமீர்.